நியாயப்பிரமாணம் என்னைக்கு கொடுத்தாங்களோ அன்னையிலேருந்து ஆமேன் என்ன பண்ணவே முடியலை, யாராலும் சொல்லவே முடியலை. அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் விசுவாசத்தினாலே அப்படியே ஆக கிடவுதுன்னு சொன்னால் அங்கேருந்து ஆமேன் உருவாகுது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆனால் நியாயப்பிரமாணம் வந்தோடனே நீதி எதனால வருதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. நான் விசுவாசிக்கிறதுனால அல்ல, நான் தேவனுக்கான கிரியை செய்கிறதுனாலே நான் தேவனுக்குள்ளே நீதிமானாக்கப்படுகிறோம். அப்ப நீதிமானாக்கப்பட்டாதான் எல்லா ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ண முடியும், சுதந்திரிக்க முடியும்னு ஒரு பெரிய அறிவு வந்த உடனே யாராலும் என்ன பண்ண முடியல, ஆமேன்னு சொல்லவே முடியல. எல்லாரும் நீங்க உபாகமம் 27வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா சாபங்களுக்கும் அவங்களால என்ன பண்ண முடிந்தது, ஆமேன்னு சொல்ல முடிந்தது. ஆனா இப்போ நான் சொல்ற வர எல்லா ஆசீர்வாதங்களும் உங்க மேல வந்து பலிக்கும். நீ பட்டணத்தில் ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு ஒவ்வொரு எதை சொன்னாலும் இந்த ஜனங்களால என்ன பண்ண முடியல, அதற்கு ஆமேன் சொல்லவே முடியல. ஆமேன் சொல்ல முடியலன்னா என்ன ஆகும், ஒருவனும் நீதிமானாய் ஆக்கப்படுவதில்லை என்பது அவங்களுக்கு ஒரு பெரிய இதாயிருச்சு. நம்ம நீதிமானா இல்லை, நம்ம நீதிமானா இருந்தாதான் இதுக்கு ஆமேன்னா என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால எவனும் சொல்லலை. 27 உபாகமம் 27 நீங்க வாசித்தீங்கன்னா ஒரே ஒரு வசனத்தை வேணா வாசிங்க. 26வது வசனம் வாசிங்க. இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு, அங்கே ஃபெயில் ஆயிட்டான். என்ன நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகள் எல்லாம் கை கொண்டு நடவாதவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக ஜனங்கள் எல்லாரும் ஆமென். எதுக்கு ரெடியா இருக்கான், சாபம் நம்ம மேல நிச்சயமாய் பலிக்கும், அதுல உறுதியா இருக்கிறான். அதனால அதுக்கு என்ன பண்ணிட்டான், ஆமென் சொல்லிட்டான். ஆனா அதுக்கு அடுத்த வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகள் படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். ஃபெயில் ஆயிட்டா, நியாயப்பிரமாணம் கடைபிடிக்க முடியல, அவர் சத்தத்துக்கு உண்மையா என்ன பண்ண முடியல, செவி கொடுக்க முடியாது அப்படின்னு நினைச்சிட்டான். அப்புறம் என்ன சொல்றாரு, உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமேனுங்க. சாபத்துக்கு ஆமேன் இருந்தது, ஆசீர்வாதத்திற்கு ஆமேன் இல்ல. அடுத்த வசனம் வாசி பாருங்க. நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு செவி கொடுத்து இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். அதுக்கு இவங்க என்ன சொல்லணும், ஆமேன் சொல்லணும். ஆனா ஒருத்தரும் ஆமேன் சொல்லல. ஏன் ஆமேன் சொல்லல, ஆமேன் சொல்ற நீதி அவங்கள்ட்ட இல்ல, நீதிமான்கள் என்னும் எண்ணம் அவங்கள்ட்ட இல்லாதனால இதெல்லாம் நமக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு அவனே தீர்மானிச்சுட்டான். சாபத்தும் நிச்சயமா நம்ம சாபம் உண்டு, நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதம் கிடையாதுங்கள உறுதியா தான். கிறிஸ்து இயேசு மரித்ததுக்கு அப்புறம் ஆமேன் 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 வந்ததெல்லாம் இப்ப அவருடைய நாமத்திற்கு ஆமேனா மாத்திட்டாரு. அவர் ஆமேன் போட்டார் இல்ல, அவருடைய நாமமே ஆமேனா மாறிச்சு. ஆமேன் என்கிறவர் சொல்லுகிறதாவது சத்தியரும் ஆமேன் என்று சொல்லுகிறவர், ஆமேன் என்று இருக்கிறவர். இந்த நாளிலே அவர் இருக்கிறனால உங்களுக்குரிய எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க சோகமா உட்கார வேண்டாம், நீங்க என்ன வாய்ப்பே இல்லைன்னு நினைக்க வேண்டாம், சாபம்லாம் நம்ம மேல சேரும் நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒருத்தர் ஆமேன் உங்களுக்காக சொன்னது மாத்திரம் இல்ல, அவர் பேரே ஆமேன்னு மாத்திட்டார், அவரே ஆமேனாக மாறிட்டார். இதான் விஷயம். உயிர்த்தெழுதல்னால இதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நீங்கெல்லாம் பாக்கியவான்கள். ஒரு 3 முறை பார்த்து சொல்லுங்களேன், ஆமேன் ஆமேன். இப்ப பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கை சபை செய்யாதத புதிய உடன்படிக்கையின் சபை செய்யும்படியாக ஆமேன் என்கிறவர் சொல்கிறதாவதுன்னு எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நான் ஆமேன் என்று இருக்கிறேன். அது மாத்திரம் இல்ல, எனக்குள்ளே ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. எல்லா வாக்குத்தத்தங்களும் இப்ப நான் வாசிக்கிறேன், நீங்க எல்லாம் அதுக்கு என்ன பண்ணணும், ஆமென் சொல்லணும். உன் தேவனாய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜனங்களிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இதான் பவர் ஆஃப் த நியூ கவர்னன்ட்ங்க. இதுதான் நியூ கவர்னன்டோட பவர். நிறைய பேருக்கு கவர்னன்ட்டே
புரியல. இன்னைக்கு நீங்க ஆமென் சொல்ல முடிஞ்சவங்கலாம் ஒரு முறை ஒரு பாட்டாவே ஒரு ஜான் ஜெபராஜ் பாஸ்டர் என்ன பண்ணிருக்காரு, எழுதியிருக்காரு. அதனால உட்கார்ந்து பாடலாமா எழும்பிட்டு பாடலாமா? ஏன்னா எழும்பிட்டே பாடலாமா? சரி, ஓகே, ரைட். ஜி சார், ஆதியும் அந்தமும் அவர் அல்பாவும் மேகாவும், அவர் ஆதியும் அந்தமும் அவர் அல்பாவும் மேகாவும், பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரி ஆனாரே, பரலோகில் அவர் நாமம் என் பரிகாரி ஆனாரே. வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. உன்னதர் மறை உண்டு, நமக்கு வல்லவர் நிழல் உண்டு. பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும் பொல்லாப்பு நேராது, ஒரு வாதையும். வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே. பக்கத்துல உங்க பார்த்து இன்னொரு ஹைஃபை கொடுத்து சொல்லுங்களேன். உங்க மரபணுக்களே மாறி நீங்க மறுபிறப்படைந்திருக்கிறீர்கள். Hallelujah. You carry the very DNA of God himself. அவருடைய DNA எனக்குள்ளே சிலுவையில என்னை பெற்றெடுக்கும் போது அவருடைய DNA நான் பெற்றேன்னு நம்புறவங்க எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்துங்களேன். அவர் DNA பெற்றா மரபணுக்கள் வந்த எந்த வியாதியும் நம்மளை அணுகாது. அவர் DNA இருக்கிறனால மரபணுக்களை எந்த ஹெர்பிவோர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹெர்பிவோர்ஸ்னா என்னது? தாவரத்தை மாத்திரம். ஆம்னிவோர்ஸ்னா என்னது? எல்லாம் சாப்பிடுறது பேரு ஆம்னிவோர்ஸ். நம்ம யார் தெரியுமா? நம்ம காடிவோர்ஸ். நம்ம கடவுளை சாப்பிட்டு அவர் சொல்றாரு கிரைஸ்ட் வோர்ஸ். பக்கத்துல உங்க கை எப்படி சொல்லுங்க, நீங்க தான் கிரைஸ்ட் வோர்ஸ். வசனம் இருக்கா? வசனம் இருக்கு. யோவான் 6வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. உங்கள் பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்திருந்தும், அவங்க சாப்பிட்ட அப்போ லைஃப் இருந்துச்சு. தூதர்கள் சாப்பிட்ட அப்போன்னு சொன்னாங்க வேற. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்களா? மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். என்ன சொல்லுங்க? நானே வானத்திலிருந்து இறங்கின ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். நல்ல சவுண்டா சொல்லுங்க. இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். என்ன அப்பம்? கிறிஸ்துவ புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான். அப்புறம் நான் கொடுக்கும் அப்பம். வாவ், என்ன சொல்லுது? நித்திய ஜீவன். நீங்க பரலோகத்துக்கு அடிச்சு விட்டீங்களே, உங்க கையில இருக்கிற வசனத்துல என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ
உலகத்துக்கு, உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாம்சமே. அந்த கூட்டம்லாம், பரலோக கூட்டம்லாம் இதை வாசித்து பார்க்கணும். பரலோகத்துல போய் நித்திய ஜீவன் இல்லை, இந்த உலகத்துல ஜீவனம் பண்றதற்கே அவர் அப்பதான் வேணும். அதனால சொல்ற, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிறிஸ்துவாலே எல்லாரும் பிழைப்புகிறார்கள், எல்லாம் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். அதனாலதான் சொன்னேன், நீங்கெல்லாம் கிரைஸ்ட் வாரஸ். கிரைஸ்ட் வாரஸ்னா கிறிஸ்துவ சாப்பிட்றவங்க எல்லாம் சொல்லுங்க, நான் கிறிஸ்துவை சாப்பிட்றேன். மட்டன் சாப்பிட்றவங்க கை தூக்குங்க. மட்டன் சாப்பிட்றதுனால நித்திய ஜீவன் கிடையாது. கிரைஸ்ட சாப்பிட்றவங்கனால நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. இதை சாப்பிட்டா டிஎன்ஏ எல்லாம் மாறுது. இதை சாப்பிட்டா அன்னைக்கு டிஎன்ஏ தான் என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஒரு பிள்ளை, அவளுக்கு இதை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்கார். பிரசங்கம் பண்ண உடனே அவள் ரொம்ப சோகமா ஏற்கனவே ஆராதனை டைம்ல வந்து உட்கார்ந்துருக்கா. ஏன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க, உன் வயிற்றுல ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்ட்டாங்க. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, ஃபைப்ராய்டு இருக்கு. இப்ப ஃபைப்ராய்டுனா என்னதுப்பா, கருப்பை கட்டி அப்படின்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவ ரொம்ப சோகமா இருக்கா. பாஸ்டர் பிரசங்கம் பண்ணியிருக்காரு, யூ கேரி த வெரி டிஎன்ஏ ஆஃப் காட். நீ வந்து தேவனுடைய டிஎன்ஏ நீ வந்து கேரி பண்ற அப்படின்னு ஒன்னு அவ சொல்றா, என் கருப்பையில கட்டி கிடையாது, என் கருப்பையில குட்டி இருக்கு அப்படின்ட்டா. ஸ்கேன் ரிப்போர்ட்ல கட்டின்னு காமிச்சுது. இவா சொல்லிட்டா, கட்டி கிடையாது, என் கருப்பையில குட்டி இருக்குன்னா. 9 மாசத்துல கருப்பையில கட்டி இல்ல, கருப்பையில குட்டிய பெற்றெடுத்தாங்க. இதான் ஆமென், இதான் பவர் ஆஃப் ஆமென். இப்ப சொல்லுங்க, நான் இந்த உலகத்துல தேவனாய கர்த்தர் எல்லா ஜனத்திலும் என்னை மேன்மையாக வைப்பார். இவ்வளோ ஆமென தேவன் நமக்காக எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, யூ ஆர் கிரைஸ்ட் வார்ஸ். அவர் மாம்சத்தை நமக்காக என்ன பண்ணிருக்காராம், கொடுத்து புசிக்க கொடுத்து அதிலே ஜீவன் உண்டாகும்படி உலகத்திலே. இந்த வசனத்தை 2-3 முறை வாசிங்க பார்க்கலாம். நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும். ஆனா எப்படி மாத்தி விட்டாங்க, இந்த உலகத்துல இருந்து வெளியே போனோம்னா நித்திய ஜீவன் உங்களுக்கு கிடைக்கணும் மாத்திட்டோம். இங்க தெளிவா எழுதியிருக்காரு, நான் உங்களுக்கு கொடுக்கும் அப்போ உலகத்தின் ஜீவன். ஒரு 3 பேரை பார்த்து சொல்லுங்க, உலகத்தின் ஜீவனுக்காக உங்களுக்கு அப்பத்தை கொடுத்திருக்கிறாரு. உலகத்தின் ஜீவனுக்காக உங்களுக்கு அப்பத்தை கொடுத்திருக்காரு. மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. மரபியல் நம் மரபணுக்கள், சிலுவையில் பிறந்தோமே ஒன்றும் நிலுவையில் இல்லை. சிலுவையில் பிறந்தோமே ஒன்றும் நிலுவையில் இல்லை. ஆஹா 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 வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். மரபியல் வியாதி இல்லை, மரபணுக்கள் மாறிற்றே. மரபியல் வியாதி இல்லை, நம் மரபணுக்கள் மாறிற்றே. சிலுவையில் பிறந்தோமே